ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் சீதா வனவாசத்தில் இருக்கும் பொழுது அங்கே சூர்பனகை வருகிறாள். அவள் ஸ்ரீராமரை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கும் போது ஸ்ரீராமர் அதை மறுத்து விடுகிறார். பிறகு லக்ஷ்மணனிடம் சென்று அவனிடம் நீ கேள் என்று கூறுகிறார். லக்ஷ்மணரிடம் சென்ற சூர்பனகை லக்ஷ்மணரை என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். லக்ஷ்மணரும் மறுத்து விடுகிறார். அப்போது அங்கிருக்கும் சீதையை கண்டவுடன் சூர்பனகை, இவ்வளவு அழகான இந்த சீதையினால்தான் இவர்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள் என்று எண்ணி சீதையை தாக்க முயற்சிக்கிறாள். அதை கண்டவுடன் லக்ஷ்மணர் சூர்பனகையை தாக்கி சூர்பனகையின் மூக்கையும் காதையும் அறுத்து விடுகிறார். பிறகு இவள் அழுது கொண்டே தன் சகோதரர்களான கரா, தூஷணனிடம் செல்கிறாள். அவர்கள் இவள் சூர்பனகை இவ்வாறு அழுது கொண்டு வருவதை கண்டவுடன் மிகவும் வேதனையடைந்து என்ன என்று கேட்க, இந்த ராமர், ஸ்ரீராமர் என்பவர் லக்ஷ்மணர் என்பவரை பற்றி அவள் கூறுகிறார். உடனே அவர்களை கொல்வதற்காக கரன் 14,000 ராட்சசர்களையும் 12 மகா ராட்சசர்களையும் அனுப்புகிறார். சூர்பனகையும் அந்த சண்டையை காண வருகிறார். தூஷணன், அதாவது கரா, தூஷணன் இருவரும் சகோதரர்கள், அவர்களும் வருகிறார்கள். அப்பொழுது ஸ்ரீராமர் தனியாக நின்று இந்த 14,000 ராட்சசர்களையும் கொன்று குவிக்கிறார். இவர்களுடன் சண்டையிடுவதற்கு முன்பாக அவர் லக்ஷ்மணரையும் சீதையையும், நீங்கள் உள்ளே சென்று பத்திரமாக இருங்கள், லக்ஷ்மணா சீதையை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளவும், இவர்களை நான் பார்த்து கொள்கிறேன், நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று. ஏனென்றால் லக்ஷ்மணன் தனியாக ராமரை மட்டும் விட்டு செல்ல முடியாதல்லவா. ஆனால் ஸ்ரீராமர் லக்ஷ்மணருக்கு கூறுகிறார், நான் பார்த்து கொள்கிறேன், நீ சென்று சீதைக்கு பாதுகாப்பாக இரு என்று. அப்பொழுது அங்குள்ள முனிவர்கள் அனைவரும் இப்படி 14,000 ராட்சசர்கள், அதுவும் எல்லாம் உருவெல்லாம் பார்த்தா பெருசு பெருசாக இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் வருகிறார்களே, இவர் ஸ்ரீராமர் தனி ஆளாக எப்படி சமாளிக்கப் போகிறார் என்று எல்லோரும் அதை சுற்றி நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஸ்ரீராமர் அவ்வளவு ஆக்ரோஷத்தினுடனும் மிகவும் துடித்துடிப்புடனும் அனைவரையும் கொன்று குவிக்கிறார். இதை கண்டவுடன் எல்லோருக்குமே பிரமிப்பு. அங்கிருந்த ராட்சசர்களும் ஒவ்வொருவராக மாண்டு விழுகின்றனர். அவ்வளவு சுறுசுறுப்பாகவும் அவ்வளவு பராக்கிரமத்தோடும் அவர் தனியாளாக நின்று போர் புரிகிறார். இவரின் வீரத்திற்கு அளவே அல்ல. ஏனென்றால் அத்தனை பேரையும் தனியான ஒருவராக அவருடைய அம்புகளால் துளைத்து அனைவரையும் கொன்று குவிக்கிறார். இப்படிப்பட்ட மாவீரனான ஸ்ரீராமன் அக்கம்பனன் என்னும் ஒரு ராட்சசகணத்தை மட்டும் விட்டுவிடுகிறார். அவன்தான் தப்பித்து போய் ராவணனுக்கு நடந்தவற்றை கூறுகிறார்கள். சூர்பனகையும் இதை பார்த்து கொண்டிருந்த சூர்பனகையும் சென்று ராவணனிடம் கூறுகிறார். ஆனால் மற்ற அனைவரையும், கரா, தூஷணன் மற்றும் உண்டான ராட்சசர்கள் அனைவரையும் 14,000 பேரையும் தனியாக கொன்று குவித்து விடுகிறார். இது போர் தர்மம் எல்லாம் அங்கே கடைபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் அரக்கர்கள். அவர்கள் போர் தர்மத்தை எல்லாம் கடைப்பிடிப்பவர்கள் அல்ல. அவர்களுக்கு சமமாக 14,000 பேருக்கும் மேல் உள்ளவர்களை சமாளித்து அவர்களை கொன்று குவிக்கிறார் ஸ்ரீராமர். இப்பேற்பட்ட வீரர் என்பது நமக்கு இதன் மூலமாகவே தெரிகிறது. ஸ்ரீராமரே நமக்கு அருள் புரியட்டும். ஸ்ரீராம ஜெயம்.